வணக்கம் அண்ட் வெல்கம் டு VNK Vlogs. இன்னைக்கு இந்த வீடியோவில் பொட்டேட்டோ சீஸ் ஆம்லேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அதை நல்லா தோல் சீவிக்கலாம். இப்போ இதை மெலிசாக ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 3 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கணும். இதை நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பாதி குடமிளகாவை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 50 கிராம் பன்னீரை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து உருளைக்கிழங்க போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். மிளகாத்தூள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நீங்கள் காரம் நிறைய சேர்க்க மாட்டாங்கன்றதால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போனதுக்கப்புறம் நாம் முட்டையை ஊற்றிடலாம். இப்போ இதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ இதில் நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சீஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை மூடிட்டு லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன்னா சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் ஆம்லேட் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் முகத்தில் என்றும் புன்னகை பூக்கள் மலர அன்பு வாழ்த்துக்களுடன் வசந்தி. நன்றி.